Hello friends and families. எல்லாருக்கும் வணக்கம். Welcome to our YouTube channel Shada Views. This is my first YouTube video and இது ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோன்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்குறீங்களா? சிபிஎஸ்சி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? என்னதான் நம்ம டே அண்ட் நைட் நோட்ஸ்லாம் எடுத்து நல்லா படிச்சிருந்தாலும் டெஸ்ட் ரிசல்ட்ஸில் பார்த்தா மார்க் ரொம்ப கம்மியாக வருதுன்னு ஃபீல் பண்ணும். ஏன் மார்க் கம்மியாக வருது? அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன் என்னென்னா நம்மளோட பேப்பர் ப்ரெசன்டேஷன். எஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம எக்ஸாம் பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணி நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறோம்? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அதில் நம்ம பார்க்க போகிறது கொஷின் பேட்டர்ன். ஸோ கம்மிங் டு த கொஸ்டின் பேட்டர்ன், எந்த சப்ஜெக்டோட கொஸ்டின் பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சோஷியல் சயின்ஸ் கிளாஸ் 10. ஸோ ஃபர்ஸ்ட் அதில் என்ன வரும்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். ஸோ 4 ஆப்ஷன்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு ரைட் ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். சரி, எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் வரும். ஈச் கேரிஸ் 1 மார்க். ஸோ 20 மார்க். செக்ஷன் பியில் நம்மளுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அதில் மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் எழுதணும்னா 4 கொஸ்டின்ஸ் எழுதணும். பட் அவங்க 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் எய்தர் ஆர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈச் கேரிஸ் 2 மார்க். ஸோ மொத்தம் 8 மார்க். 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா 8 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு செக்ஷன் சி 3 மார்க் கொஸ்டின்ஸ். 3 மார்க் கொஸ்டின்ஸில் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணோன்னா 5 கொஸ்டின்ஸ். இதுலேயுமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு எய்தர் ஆர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது இல்லைனா இது. ஸோ ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் அல்டர்னேட்டிவாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈச் கேரிஸ் 3 மார்க். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 15 மார்க் உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸில் வரும். நெக்ஸ்ட் செக்ஷன் டி. செக்ஷன் டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸ் மொத்தம் எத்தனை அட்டன் பண்ணணும்னா 4 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். இதில் நம்மளுக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா எல்லா கொஸ்டினுக்குமே எய்தர் ஆர் ஆப்ஷன் இருக்கும். இப்போ 30th கொஸ்டினில் ஏபி இருக்கும், 31ல் ஏபி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது இல்லைனா இது ஏதாவது ஒரு ஆப்ஷனை உங்களால் ஈஸியாக சூஸ் பண்ணி எழுத முடியும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்குன்றதுனால 4 கொஸ்டின்ஸ்க்கு 20 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு செக்ஷன் இ. ஸோ செக்ஷன் இயில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஸோ கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸில் மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? கேஸ் பேஸ்டுன்னா பேராகிராஃப் கொடுத்து கீழே நம்மளுக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 கொஸ்டின்ஸில் ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ்க்கு 1 மார்க் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க். அப்போ மொத்தம் 4 மார்க்ஸ். அந்த மாதிரி 3 கேஸ் பேஸ்டுக்கு டோட்டலாக 12 மார்க்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் செக்ஷன் என்னென்னா செக்ஷன் எஃப். இதுதான் மேப் ஸ்கில்ஸ். ஸோ மேப் ஸ்கில்ஸில் டோட்டலாக நம்மளுக்கு 2 வரும். அதாவது ஹிஸ்ட்ரியிலேருந்து 2 கேட்பாங்க அண்டு ஜியாகிரஃபிலேருந்து 4 கொடுத்துட்டு எனி 3 மார்க் பண்ண சொல்லுவாங்க. ஸோ 37A அண்டு 37B. டோட்டலாக இதுக்கு நம்மளுக்கு 5 மார்க். ஸோ மொத்தமே இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 80 மார்க்குக்கு நம்மளுக்கு இந்த கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும். இந்த கொஸ்டின் பேட்டர்னில் எந்த சேஞ்சஸும் மேக்ஸிமம் இருக்காது. ஓகே, இப்போ நம்ம எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் ஷோ பண்ணியிருக்க மாதிரி பாருங்கள். கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அதில் கண்டிப்பாக செக்ஷன் ஏ இல்லை பார்ட் நம்பர் அந்த மாதிரி கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது 1 to 20 கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் இன் பிட்வீனில் ஒரு லைன் விட்டு எழுதுனீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நீட்டாகவும் லெஜிபிளாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷன்ஸ் எழுதணும். ஏவா, பியா, சியா, டியா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுத்து எழுதி அதுக்கான ரைட் ஆன்சர் என்னவோ அதை எடுத்து எழுதுங்க. ஸோ செக்ஷன் ஏவை நீங்கள் இப்படி எழுதுனா மட்டும்தான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் பி. செக்ஷன் பின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வெரி ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின். இதில் கொஸ்டின் நம்பர் 21லேருந்து 24 வரைக்கும் நீங்கள் எழுதுவீங்க. இதில் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு அல்டர்னேட்டிவ் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க.
ஸோ மெயினாக நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுதுறீங்கன்னா அதுக்கு ஒரு சப்டைட்டில் கொடுங்க. அதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை. ஜஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். அதில் இருக்க கொஸ்டின் வேர்ட் லைக் வை, ஹவ் அந்த மாதிரி கொஸ்டின் வேர்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மெயினாக இருக்கிற ஐடியாஸை எடுத்து எழுதுங்க. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சப்டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதை எழுதிட்டு இப்போ வெரி ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 2 பாயிண்ட்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக எழுதணும். அப்படி எழுதினா மட்டும்தான் அவங்க 2 மார்க்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் சி. செக்ஷன் சினா 3 மார்க் கொஸ்டின்ஸ். 3 மார்க் கொஸ்டின்ஸில் கொஸ்டின் நம்பர் 25லேருந்து 29 வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் அல்டர்னேட்டிவ் சாய்ஸில் இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் ஒரு மாடல் ஷோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் போட்டுக்கோங்க அண்ட் அதுக்கான சப்டைட்டில் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் பாயிண்ட் வைஸ் எழுதுனீங்கன்னா கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பேராகிராஃபாக எழுதுறத விட பாயிண்ட் வைஸ் எழுதுனீங்கன்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். கரெக்ட் பண்ணுறவங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ஸோ மினிமம் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா மார்க் எடுக்கிறதுக்கு இன்னமுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு கொஸ்டினும் முடிச்சதுக்கப்புறம் 2 லைன்ஸ் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்ட் செக்ஷன் டி. செக்ஷன் டினா 5 மார்க் கொஸ்டின்ஸு நம்ம பார்த்தாச்சு. ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸ் எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா கொஸ்டின் நம்பர் 30லேருந்து 33 வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. எல்லா கொஸ்டினுக்குமே எய்தர் ஆர் ஆப்ஷன் இருக்கும். இப்போ 30 வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்கலாம், 31 வந்து சிவிக்ஸ்லேருந்து கேட்கலாம், 32 ஜியோகிராஃபிலேருந்து கேட்கலாம், 33 எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க மிக்ஸ்டப்பில் தான் கேட்பாங்க. பட் எய்தர் ஆர் ஆப்ஷனில் ரெண்டுமே சேம் எக்கனாமிக்ஸு இல்லைனா சிவிக்ஸு அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ 5 மார்க் கொஸ்டினில் எப்படி எழுதுனா மார்க் ஸ்கோர் பண்ணலான்னா கண்டிப்பாக ஒரு இன்ட்ரடக்ஷன் அண்டு கன்க்ளூஷன் போட்டு எழுத ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக நீங்கள் தனியாக படிக்க வேண்டியது கிடையாது. நீங்கள் 5 மார்க் கொஸ்டினில் என்ன எழுத போகிறீங்களோ, இப்போ அந்த கொஸ்டினில் நெப்போலியன் பற்றி கேட்குறாங்கன்னா அவரை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு உங்கள் பாயிண்ட்ஸை பாயிண்ட் வைஸ் எழுத ஆரம்பிங்க. அதே மாதிரி கன்க்ளூஷனில் இந்த கொஸ்டினில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, எதை சொல்லி நீங்கள் கன்க்ளூட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை சொல்லி அதை கன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸில் 5 மார்க் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறைய இருக்குது. கம்மிங் டு செக்ஷன் இ. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி செக்ஷன் இ அப்படின்னா என்னென்னா கேஸ் பேஸ்டு ஸ்டடி. ஸோ கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னா என்னென்னா கொடுக்கப்பட்டுள்ள பேராகிராஃபை நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படித்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நல்லா படித்து பார்த்துட்டு கீழே ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினுக்கும் 1 மார்க்குன்னு சொன்னேன். அண்ட் கடைசியாக இருக்க கொஸ்டினுக்கு மட்டும் 2 மார்க் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஸ்டின் என்னன்றதை தெளிவாக படித்து பேராகிராஃபாக எழுதாமல் ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஆன்சர்ஸை மட்டும் எடுத்து எழுது. இருக்கிறதுல நீங்கள் ஈஸியாக மார்க் ஒரு 12 மார்க்கை ஈஸியாக ஸ்கோர் பண்ண வேண்டியது இந்த செக்ஷன் தான். ஏன்னா ஆன்சர்ஸ் எல்லாமே அந்த பேராகிராஃப் கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் இருக்கும். Now coming to the last section. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் எஃப், மேப் ஸ்கில்ஸ். ஸோ மேப் ஸ்கில்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 37A 37B அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 இதுவாக கொடுத்துருப்பாங்க. 37Aல மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் தான் வரும். ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸில் 2 கொஸ்டின்ஸ் வரும். அதில் மேக்ஸிமம் சம்டைம்ஸ் உங்களுக்கு செஷனோட நேம் கொடுத்துட்டு டேரெக்டாக மார்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க. லைக் the place where Indian National Congress session was held in December 1920. So you have to identify the place. So அது என்ன பிளேஸ்ன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி அண்ட் தென் அதை மேப்பில் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. அது என்ன பிளேஸ்ன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் மேப்பில் அதை வந்து மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் 37Bயில் நம்மளுக்கு எப்போவுமே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 பிளேசஸ்லேருந்து ஏதாவது 3 பிளேசஸை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 4 பிளேசஸில் எந்த ஒரு 3 பிளேஸ் உங்களுக்கு நல்லா தெரியுதோ அதை மட்டும் எடுத்து கீழே எழுதிக்கோங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் மேப்பில் வந்துட்டு அதை மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேப்பில் அதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ மேப்பில் எப்படி மார்க் பண்ணணும் நான் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப்பில் கட்டாயமாக நீங்கள் கொஸ்டின் நம்பர் போடணும். 37A அண்டு 37B.
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்டான மிஸ்டேக் இதுதான். மேப்லாம் எல்லாமே பக்காவாக மார்க் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு ஃபர்கெட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பரை போட மறந்துடுவாங்க. நீங்கள் கொஸ்டின் நம்பர் போடலை அப்படின்னா என்ன தான் நீங்கள் கரெக்டாக ஃபுல்லாக எழுதியிருந்தாலும் அதுக்கான மார்க்கை அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் யூ ஹாவ் டு ரைட் த கொஸ்டின் நம்பர் கரெக்ட்லி. ஸோ கொஸ்டின் நம்பரை கரெக்டாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ மேப்பில் ஷோ பண்ணியிருக்க மாதிரி எந்த பிளேசஸ்ஸு எது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக மார்க் பண்ணுங்க. லைக் ஏவா பியா அண்ட் பியில் ஃபஸ்ட் ஒன் எது, பியில் செகண்ட் ஒன் எது. ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணி அதை கீழே தனியாக எடுத்து எழுதுனீங்கன்னா கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ 37A ஏ நாக்பூர், பி தந்தி. 37Bயில் சி போர்ட்டுக்குன்னு ஒரு சிம்பிள் கொடுங்க. சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்குக்குன்னு ஒரு சிம்பிள் கொடுங்க. அட்டாமிக் ஸ்டேஷனுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி மேப்பை ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேப்புக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் எப்படியெல்லாம் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன பண்ணலான்னா, ஒருவேளை ஏதாவது நீங்கள் எழுதுறதுல மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதை ஒரு ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் பண்ணுங்கள். அதை போட்டு நல்லா அடித்து வைக்காதீங்க, அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பேப்பரில் கண்டிப்பாக எல்லா கொஸ்டினுக்கும் கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கீங்களான்னு லாஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது, அதாவது ஒரு டாபிக் கீழே ஒரு டபுள் லைன் போடுறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் கடைசி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து இது எல்லாத்தையுமே பண்ணி எனக்கு டைம் பத்தலை அப்படின்னு வந்துட்டு சொல்லாதீங்க. கடைசியாக இந்த ப்ரெசன்டேஷன் ஒர்க் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கோங்க. டைம் கிடைக்கும் போது நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஐடியாவும் இல்லாமல் அப்படியே போய் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான பதிலை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். தேங்க்யூ ஆல்.